வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய அ புதிய தலைவர் ஆனந்தன் அவர்கள் செல்வ பெருந்தகையின் மீது அ ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை மீது இவருக்கு சந்தேகம் இருப்பதாகவோ, இல்லை இந்த கொலையில வந்து செல்வ பெருந்தகை சம்மந்தப்பட்டுகிறாரு அப்படி என்பதாகவும், என்ன விஷயம் சரியா நம்மளுக்கு தெரியலனாலும் கடிதம் எழுதியிருக்கார் ராகுல் காந்திக்கு. இவர் வந்து அவர பதவியிலிருந்து இறக்கணும். யாரு? செல்வ பெருந்தகைய பதவியிலிருந்து இறக்குங்க. அப்பதான் போலீஸ் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கு சரியா இருக்கும். ஏன்னா, இவரு தான் வந்து சிட்டி கமிஷனரு. அதுவும் சிஎம் கிட்ட சிஎம்மும் இவரும் டெய்லி காலையில வாக்கிங் போம்போது பேசிட்டே போவாங்க. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் செல்வ பெருந்தகை மேல இவங்களுக்கு 2 டவுட் வருது போல இருக்கு. டவுட் வந்தோனே ஒரு அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எனக்கு சிறு வயது முதல் நண்பர். அத முதல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அவருடைய மரணம், அந்த இழப்பை நம்ம ஈடு செய்ய முடியாத ஒரு மரணம். கொடூரமான ஒரு செயல். அத செஞ்சவங்க வந்து கண்டிப்பா அவங்க வந்து அதுக்கு உண்டான தண்டனையை அவங்கள தூக்கு மேடை ஏற வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்மளுக்கு கிடையாது. அதற்கு எல்லளவில் யார் அதில் துணை போயிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தான். ஆனா, செல்வ பெருந்தகை மேல நீங்க சொல்றது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி. அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத யாரோ தூண்டுதல் பேரில் இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்கு செல்வ பெருந்தகையும் டெஃபினிஷன் சூட் போட்டிருக்காரு. இப்போ நானும் வந்து அந்த ஆனந்தன் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய புதிய தலைவர். அவருடைய அந்த பேட்டிய முழுசா பார்த்தேன். சரி, இவ்வளோ தூரம் ஒரு குற்றம் சாட்டுகிறாரே! ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாரான்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, அவரு பேட்டி முழுவதும் வந்து கேட்டோம்னா கூட எந்த ஒரு முகாந்தாரமும் கிடையாது. செல்வ பெருந்தகை மேல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல செல்வ பெருந்தகை எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு? என்ன? ஒரு வேள அசோத்தமன அரெஸ்ட் பண்ணா அசோத்தமன் எதனா சொன்னாரா? இல்ல வந்து அதிலயும் வந்து இவரு என்ன சொல்றாருன்னா பேட்டில, ஆம்ஸ்ட்ராங்க வந்து யார் கொலையில் ஈடுபட்டவர்கள், கொலை செய்தவர்கள் யார் என்பது முதல் நாளே தெரியும். அன்னைக்கே தெரியும் எனக்கு. அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படி பார்த்தா, முதல் இவர தான் விசாரிக்கணும். இவர தான் கூட்டின்னு போய் முதல் நாளே உனக்கு எப்படி தெரியும்? போலீஸ்காரங்க, அரசு எல்லாருமே சிஎம் முதல் கொண்டு மலர்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சந்திச்சு, அவங்களுடைய துயரத்தில கலந்துக்கிட்டு, அதுக்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு, மறுநாள் அன்றே வந்து யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில ஈடுபட்டாங்க, ஒருத்தர் ஃபோட்டோவோட, அவங்க பெயரோட எல்லாருமே வந்து நம்மளுக்கு தெரிவிச்சு, அதில இந்த மரணத்தில் ஆக்ரோஷமா ஆம்ஸ்ட்ராங்க வெட்டுறது, அந்த ஒரு நபர வந்து என்கவுண்டர் செய்வதின் மூலமாக, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு ஆங்கிள்ல கூட கவர்ன்மெண்ட் வந்து அந்த என்கவுண்டர் செஞ்சிருக்கலாம். அதையும் வந்து இல்ல, எதற்காக பண்ணாங்க? அப்படி இப்படின்னு கவர்ன்மெண்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. செல்வ பெருந்தகை வந்து அவருடைய அரசியல பத்தி இவங்க விமர்சனம் பண்றாங்க. 4 கட்சி. அவர் வந்து 4 கட்சி, 5 கட்சி தாண்டி தாவி தாவி வந்தாரு அப்படின்னு சொல்லி. 4 கட்சி வந்தா என்ன? 40 கட்சி வந்தா என்ன? அரசியல் தானே பண்றாரு. அரசியல் தானே பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க சொல்றீங்க சரி. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு நேரா வந்துட்டாரா தலைவரா? தெரியுமா? எனக்கு ஆம்ஸ்ட்ராங்கையும் தெரியும். செல்வ பெருந்தகை அவர்களையும் எனக்கு தெரியும். அவர் செல்வ பெருந்தகையின் விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவளவன் அவர்கள் தான் பெருந்தகை என்ற பெயர அடைமொழியா வச்சு செல்வ பெருந்தகையின் மரியாதைக்குரியவரா தலைவரா ஆக்குறது எங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் தான் வச்ச பேரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதற்கும் இந்த கொலை வழக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் 5 கட்சி மாறுனாரு. ஆம்ஸ்ட்ராங் வந்து வந்தோனே பகுஜன் சமாஜ் பார்ட்டியில ஸ்ட்ரெயிட்டா மாநில தலைவர் ஆயிட்டாரா அவரு? அவர பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆம்ஸ்ட்ராங் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. காங்கிரஸ்ல போட்டியிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து திமுகல பதவி வாங்கியிருக்காரு. திமுகல பல பேருக்கு பதவி வாங்கி குடுத்துருக்காரு. திமுகல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. அடுத்தது ஜனநாயக பேரவையில அவரு வேலை செஞ்சிருக்காரு. ஜனநாயக பேரவையில அவரு முழுமையா இறங்கி வொர்க் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு தான் பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு தலைவராயிருக்காரு. அப்போ உங்க தலைவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா பிஎஸ்பி ஒரே கட்சின்னு இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் சரி. அது மாரி இவரு வந்து புதிய தமிழகம் போனாரு. ஆஃபீஸ் அடிச்சு உடைச்சாரு. அங்க அவருக்கு அந்த பல்லர் பறையர் பிரச்சனையில அவருக்கு அங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு. தலித் அரசியல்னா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் என்பது எல்லாருக்குமே ரொம்ப கரணம் தப்புனா மரணம் தான். என்னைக்குமே வந்து தலித் அரசியல் வந்து பெருசா வந்து அதிகாரத்துக்கு வரவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப பல தியாகங்கள் செய்யணும். கரணம் தப்புனா மரணம். அது போன்ற அரசியல் தான். எல்லாரும் மாரி தான்.
அரசியல் சாதாரணமாக அரசியலுக்கு வாய்க்கரிசி போட்டிருந்தா எல்லாருமே வரணும். வரோம். ரவுடிங்களுக்கு கூட எதிரி யாரு? இவர் தான் எதிரி, அவர் தான் எதிரின்னு தெரியும். அரசியல்ல யார் எதிரின்னு தெரியாது. நிழல் கூட நம்மளுக்கு துரோகம் செய்யும். இந்த மாரி அரசியல். அந்த அரசியல்ல அவர் வந்து ஒரு 4 கட்சி போனாரு. போறாரு, அங்க ஒர்க் பண்றாரு. அடுத்த அந்த நிலை இதுக்கு மேல அடுத்த நிலை என்ன? அடுத்த நிலை என்னன்னு வந்து இந்த ரீச்சுக்கு வராரு. ஒரு பொது அரசியலுக்கு வராரு. வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில தலைவரா வராரு. அத விமர்சனம் செய்றாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பையனுக்கு வந்து இங்க விருந்து வச்சாங்களாம். விருந்து வச்சு சரி, விருந்து வைக்கிறதுக்கு காங்கிரஸ்ல ஆளே இல்லன்னு நெனச்சுன்னு இருக்கீங்களா? அ செல்வ பெருந்தகை விட பல கோடிக்கு சொந்தக்காரங்கலாம் சும்மா சாதாரண தொண்டர்களா இருக்காங்க கட்சியில. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பண்ணையார் கட்சின்னே பேரு. இதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. சரி, எல்லாரும் ஒழுங்கா அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மூப்பனார் மாதிரி அப்படியே கால் மேல கால் போட்டுக்கின்னு எல்லாம் பதவி வாங்குறவங்களா? சொல்லுங்க. தவழ்ந்துக்கின்னு போய் சிஎம் ஆவலையா? எல்லாம் விமர்சனம் போய் கொலை வழக்குல இவருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு போய் அவர அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன அதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் இன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே. நீ வந்து வெளியில இருந்து குடுக்கணும்னா ஒரு மாநில அகில இந்திய தலைவர் கையில குடுக்கணுன்ற முறைக்கு அவர்கிட்டயே அது குடுத்துருக்கணும். ஆனா, ராகுல் காந்தியுடைய அதிகார மையம் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி இதுக்கு தான் இந்தியா முழுவதும் அதிகார மையமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சு, அவரு கையில போய் குடுத்து இவர டேமேஜ் பண்ணணும். அப்படி என்பதற்காக போய் ஒரு கடிதத்த நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னா, இது அரசியல் தானே! உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் குடுங்க. அங்கருந்து ஒரு பேட்டி குடுங்க. பிரஸ்ல ரிலீஸ் பண்ணுங்க. ஆதாரத்த நீட்டினா தான் அவங்க எடுப்பாங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்ட எந்த கமிஷனரோ, ஐஜியோ எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு நான் அந்த பேட்டியில நீங்க ஏதாவது ஒரு ஆதாரத்த சொல்லியிருந்தீங்கன்னா கூட, "ஓ! இந்த மாதிரி பண்ணியிருக்காரா? தப்பு தான்." அப்படின்ற மனநிலைக்கு காங்கிரஸ்காரங்க நாங்களே கூட வந்திருப்போம்ல. அத விட்டுட்டு முழு பேட்டியும் பார்க்குறோம். அவர் சொல்றதெல்லாம் ஒரு 5 கட்சி தாண்டி வந்தாரு. எனக்கு வந்து அவரு தலையீடு வந்து இருக்குன்றது முதல் நாளே எனக்கு தெரியும். முதல்ல இவர விசாரிக்கணும். அப்போ முதல் நாளுக்குன்னு தெரியுதுன்னா, அப்போ உனக்கு அந்த மோட்டிவேஷன் என்னான்னு தெரிஞ்சது உடனே தான், கொலை நடந்த அன்னைக்கு இன்னார் இன்னார்லாம் தலையிட்டு இருப்பாங்கோ, இந்த விஷயத்தினால அப்படின்னு அன்னைக்கே உனக்கு தெரியுதுன்னு சொன்னா, நீ ஒரு நாள் முன்னால ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்க வந்து உஷார்படுத்தியிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க வந்து அமைதி காத்திருக்கிறீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே நம்ம மாநில தலைவர் ஆயிடலாம். அப்படின்ற எண்ணத்தில நீங்க காத்துன்னு இருந்தீங்க. அப்படி நடந்ததுக்கப்புறம் இப்ப நீங்க மாநில தலைவர் ஆயிட்டீங்கன்னு நான் சொல்லலாம்ல. முதல் நாளே எங்களுக்கு தெரியும். ஆதாரங்கள குடுங்க. அவருடைய ஏதாவது சதி திட்டம் தீட்டியிருக்கிறாரா? இல்ல இவர்களோடு சேர்ந்து அவர் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? ஆம்ஸ்ட்ராங்கும் அவரும் நண்பர்களாக இருந்தார்கள். அரசியல் பயணிச்சாங்க. அன்னைக்கு பிஎஸ்பி இவர் வந்து மாநில தலைவர் ஆகும்போது, அவர் அகில இந்திய அளவுல பொறுப்புக்கு போட்டு தான் இவர போட்டாங்க. திரும்பவும் இவர் வந்து விசிகாவுக்கு போம்போது, அங்கருந்து திருப்பியும் ஆம்ஸ்ட்ராங்க மாநில தலைவரா அறிவிச்சாங்க. ஆம்ஸ்ட்ராங்கால மட்டும் தான் பகுஜன் சமாஜ் பார்ட்டிய நடத்த முடிஞ்சதுன்றத அவரும் உணர்ந்து வெளிய வந்துட்டாரு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில வந்து அன்னைக்கு வர வந்து அவருடைய மரணத்தில அந்த நிகழ்வுகள் எல்லாத்துலயும் கலந்துக்கிறாரு. சமுதாய அடிப்படையில. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கே வந்து எந்த ஒரு சகோதரர்களுடைய அ வீட்ல எந்த ஒரு மரணம் நடந்தாலும், காலையிலேருந்து அந்த மொத்தமா அடக்கம் பண்ணும் வரை அங்க இருந்து தான் போவாரு. அந்த பழக்கம் எல்லாம். அதனால அவருக்கு எல்லாரும் இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அதில வந்து ஒரு சில புல்லுரிவுகள் இருந்திருக்குது. ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி சொன்ன மாதிரி, கொம்பேறி மூக்கன் பாம்பு மாரி வந்து பார்த்துட்டு போன அ ந ந நபர்களும் இருந்திருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அதெல்லாம் என்ன விசாரணை? அவங்கலாம் என்ன சொன்னாங்க? எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு பப்ளிக் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்ல, தெரியல. ஆனா நீங்க பேட்டியில வந்து இப்படி ஒரு கடிதத்தை அகில இந்திய அளவுல குடுத்துட்டு, ராகுல் காந்தியிடம் குடுத்துட்டு, நீங்க வந்து ஒரு பேட்டி குடுக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப என்ன ஆதாரத்த நீங்க குடுத்தீங்க? ஒரு குற்றவாளி என்பதற்காக என்ன வச்சிருக்கீங்க நீங்க எவிடன்ஸ்? எதுவுமே நீங்க சொல்லாம, ஒரு காழ்ப்புணர்ச்சி மட்டும் மையமா வச்சுக்கின்னு, அவருடைய வளர்ச்சி பிடிக்காம, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கிறீங்கன்னு தான் நாங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. 2வது அ செல்வ பெருந்தகை அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இதில சம்மந்தப்பட்டிருப்பான்னு சொல்லுவார் பார்த்தா, முழு முழு பேட்டியில எதுவும் கிடையாது. மாறாக அவர் சொல்வதெல்லாம் வந்து, "அவரு இது போய் பண்ணாரு. அவர் வந்து இப்படி வந்தாரு. கட்சி மாறுனாரு." இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் வந்து அந்த பேட்டி எடுக்கிற அவர் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இவர் பாட்டுக்கு தனியா இவர் மட்டும் பேசிட்டு தான் இருக்காரு. இதையே தான் பேசிட்டு இருக்காரு. 2வது பேரு. செல்வ பெருந்தகை. பெருந்தகைகள்லாம் இன்னும் ஒரு மாவட்ட சென்னை மாவட்ட தலைவரா இன்னும் ஒரு வயசுல பெரியவர். அவர் வந்து என்ன சொல்றாரு, பெருந்தகைலாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் செல்வம் தான்." உங்களுக்கு என்ன பிரச்சனை? செல்வ பெருந்தகைன்னு பேரு வச்சுக்கல உங்க அப்ப ஆம்ஸ்ட்ராங்குடைய பேரு, ஆம்ஸ்ட்ராங் தான் உங்களுக்கு தெரியுமா? வீரகேசவன் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒரிஜினல் பேரு. எலக்ஷன்ல ஆம்ஸ்ட்ராங்ன்னு நாங்கலாம் கூப்பிடுவோம். அது வந்து வீரகேசவன் அலைன்ஸ் ஆம்ஸ்ட்ராங் இதான் இருந்தது. அப்புறமா
ஆம்ஸ்ட்ராங்ன்னு பேரே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார். இப்ப அதில என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்கவங்க இஷ்டம். பேர் வச்சுக்கிறது, பேர மாத்திக்கிறது. ஜனநாயக நாட்ல அது அவங்களுக்கு அவங்கவங்க விருப்பம். அது ஒரு குறையா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநில தலைவரா வந்து, இன்னைக்கு வந்து நெறைய வேலைப்பாடுகள் எல்லா மாவட்டம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டாரு. எல்லா இடத்துலயும் போய் சும்மா தூங்கி இருந்த கட்சிக்காரங்கலாம் எழுப்பிட்டாரு. அரசியல் நல்லா பண்றாரு. ஆ நெறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாரு. சத்தியமூர்த்தி பவனுக்கு இன்னைக்கு வந்தீங்கன்னா, எல்லா ஊழியர்களுக்கும் யூனிஃபார்ம் குடுத்துட்டாரு. யூனிஃபார்ம் குடுத்துட்டு ஹால் எல்லாம் வேற லெவல்ல ரெடி பண்ணி, கட்சியே புனரமைச்சு வேற லெவல்ல கொண்டு போறாரு. போற இடம்லாம் வளர்ச்சி. கட்சி சும்மா இருக்கவங்கலாம் கூட தலைவர் கூப்பிடுறாருப்பா. தலைவர் ஒரு நல்ல தலைவர் வந்திருக்கிறாருப்பா. இனி கட்சி நல்லாருக்கும். இனி கட்சி வந்து இவரு பீரியட்லயாவது கட்சி வளரும். நல்ல சவுண்ட் பார்ட்டி. நல்லா நாள பின்ன வந்து கட்சி கௌரவமான சீட்ட கேட்டு வாங்கக்கூடிய திறமை, ஆற்றல் படைத்தவர். அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய கட்சிக்காரர்கள், தூங்கிக் கொண்டு இருந்தவர்கள், தலைமை மீது அதிருப்தியில இருந்தவர்கள், அது மாரி எந்த ஒரு அ காழ்ப்புணர்ச்சி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையில எல்லாம் சும்மா இருந்தவங்க எல்லோருமே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எழுந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. எழுச்சி எல்லா மாவட்டத்திலயும் எழுச்சி வர ஆரம்பிச்சுருச்சு. கட்சி வளர்ச்சி வளர ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில இத இந்த வளர்ச்சி இது புரிஞ்சு இத வந்து சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், இதில வந்து அசோத்தமன் அவங்க அப்பா வந்து நாகேந்திரன் ஒரு ரவுடி தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து அசோத்தமன மேக்ஸிமம் அசோத்தமன் ஒருத்தரு ரவுடிசத்துல இதுவரைக்கும் அவர் எதுலயும் இல்ல. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு வழக்கு அங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் துப்பாக்கி வச்சிருந்ததாகவும் கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்க. அதுக்கும் அப்பவே அதுக்குள்ளயே வந்து செல்வ பெருந்தைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு அப்போ. அதுக்கும் வந்து ஒரு எந்த ஒரு தலையீடோ, இல்ல வந்து அவர் நினைச்சா சிஎம் கிட்ட கூட சொல்லி அத தடுத்துருக்கலாம். பிஜேபியில கிட்டத்தட்ட 900 ரவுடிகள், டாப் ரவுடிகள் 900 பேர் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் குடுத்தவரு. எங்க கட்சி காங்கிரஸ்ல வந்து ரவுடியுடைய மகன், நாகேந்திரனுடைய மகன். அவரு ரவுடி பின்னணி எல்லாம் கிடையாது. அவர் மேல இந்த மாரி ஒரு வழக்கு வருதுன்னா, இவரு செல்வ பெருந்தைக்கு தலையிட்டிருந்தா ஈஸியா காப்பாத்தியிருக்கலாமே. ஏன் தலையிடல? ஸோ இவரு வந்து அந்த மாதிரியான ஆள் கிடையாது. அந்த மாதிரியான எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஒரு நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு தலைவரா உருவெடுத்துக் கொண்டு காங்கிரஸை நல்லபடியா வழிநடத்திக் கொண்டு போய்க் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில புழுதி வாரி தூற்றுவது போல தலித் அரசியல் செய்பவர்கள் எல்லாருமே மனசுல ஒண்ணு வச்சுக்கங்க. எல்லாம் வந்து செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அது ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், ஏன் நானா இருக்கட்டும், யாருக்குமே வந்து தாத்தா, பாட்டன், பூட்டன் இவங்கலாம் சம்பாரிச்சு சொத்து வச்சுட்டு போல. புரியுதா? ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்க தாத்தா யாரோ வந்து சேர்த்து வச்ச சொத்துல அவரு அரசியல் பண்ணல. அவரு சம்பாரிச்சாரு. அப்பவே வந்து கோடியில பார்த்தாரு. நான் சொல்றது 2006 2005லயே கோடியில பணம் பார்த்தவரு. அவரே பேட்டி குடுத்துருக்காரு. வேணா எடுத்து போய் பாருங்க. ஜூனியர் வீடுலாம் எடுத்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி தலித் அரசியல் பண்றவங்க யாருமே வந்து பரம்பரையா பணத்த வச்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்து பணம் இல்லாமல் அரசியல் கிடையாதுன்ற ஒரு ட்ரெண்டு. அப்படி இருக்கும்போது, ஒரு தலித் அரசியல் செய்றவங்க, இன்னைக்கு பணம் சம்பாரிச்சு பணத்த மற்றவர்களோட சரிசமமா இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல செய்றாங்கன்னு சொன்னா, அதுவே பெரிய விஷயம். அத வந்து அதாவது எப்படி ஒரு வைரத்தா இருக்கணும்னா, இன்னொரு வைரத்தால தான் முடியும். ஒரு தலித்துடைய வளர்ச்சிய ஒரு எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தன் தலைவரா பெரிய ஆளா வரான்னு சொன்னா, அவர அழிக்கிறதுக்கு வேற கம்யூனிட்டிலேருந்து யாருக்கும் அவங்கள வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதே கம்யூனிட்டிலேருந்து யாரைனா வச்சு தான் புழுதி வாரி தூற்ற முடியும். அவங்கள நண்டு கால புடிச்சு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த தலைவருடைய வளர்ச்சிய எடுக்க முடியுமே தவிர, நீங்க தலித் அரசியல் பண்றீங்கன்னு சொன்னா, முதல்ல இந்த இந்த லாஜிக் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு கட்சியில தலைவரா இருக்கிறீங்க. உங்க கால யாரும் புடிச்சு இழுக்கல. சரிங்களா? அந்த மாதிரி இவரு ஒரு இடத்துல வந்து வந்திருக்கிறாரு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள வச்சு, அவர் மேல வந்து ஒரு அதாவது ஒரு ரவுடி. என்ன சொல்ல வரீங்க? ஒரு தலைவர்லாம் கிடையாது. காங்கிரஸுக்கு தலைவராகக்கூடிய தகுதி ஒரு தலித்துக்கு இல்ல. அவருடைய பூர்வீகம், அவருடைய இது ஃப்ளாஷ்பேக்கு, அவர் ரவுடிசம். அவர் அந்த ஆடிட்டர் கொலை வழக்குலேருந்து வெளிய வந்துட்டாரு. அதில வந்து நெறைய விஷயம் அவர் எடுத்து முன்ன வச்சிருக்காரு. அநியாயம்னு சொல்லி இந்த ஏதோ ஒரு ரூபா பணம் இவங்க எடுத்துன்னு வந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த பணத்த வந்து அந்த கேஸ் போடும்போது அந்த பணமே அச்சிடவில்லை. அது அதுக்கு பிறகு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த பணமே அச்சிடுதுன்றத ப்ரூஃப் பண்ணி வெளிய வந்திருக்கிறாரு. அப்ப கூட நீங்க வந்து அவர் மீது அத சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எதனால சொல்றீங்க? வேற யாருனா சொன்னாங்களா? ஒரு இவரு தமிழா பாண்டியன் அவரு கூட ஒரு பேட்டியில வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் தலைவர் ஆன உடனே நாகரீகமா அந்த சப்ஜெக்ட் உள்ள போ வேணாம். அது கோர்ட்ல இருக்குது. அத பத்தி பேச தேவையில்ல. நல்ல அப்படின்னு டீசென்ட்டா பேசிட்டு போனாரு. அந்த நாகரீகம் உங்களுக்கு ஏன் இல்ல?
நீங்க தான் பேச முடியும். ஏன்னா, நீங்க ஒரு தலித் அரசியல் பண்றீங்க. நீங்க ஒரு தலித் தலைவர்னால நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு இன்னொரு தலித் தலைவர நீங்க தான் பேச முடியும் அனாவசியமா. பேச வைப்பாங்க. நம்ம அதுலலாம் உஷாரா இருக்கணும். சரிங்களா? ஒரு தலித் முன்னேறுனா, அவன் வந்து ஒரு தலைவரா வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். நம்ம தான் வந்து தட்டி குடுக்கணும். அப்புறம் இந்த சமுதாயத்திலருந்து ஏன் தான் போட்டோமோ! அப்படின்னு தலைமை நினைக்கிற மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, இது எப்படி நீங்க பண்றது ஒரு தலித் அரசியலா இருக்கும்? தவறு தானே நீங்க செய்யறது. அதனால உடனடியாக ஆனந்த் அவர்கள் ஆதாரங்கள் இருந்தால் குடுக்கணும். மக்களிடையே குடுக்கணும். ஏன்னா, ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மீது நீங்க தவறு சொல்லியிருக்கிறீங்க. அதனால அத நிரூபிக்க எவிடன்ஸ் இருந்தா மக்களிடம் குடுக்கணும். இல்லன்னா மன்னிப்பு கேட்கணும். அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகுன்னு சொல்லலாம். யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இந்த மாரிலாம் ஆக அரசியலில் நாகரீக அரசியல் செய்ய வேண்டும். அரசியல் கருத்து ரீதியாக மோதல் இருக்க வேண்டுமே தவிர, காழ்ப்புணர்ச்சி ரீதியாக யாரும் யாரையும் அழித்துவிட முடியாது என்று கூறி, மீண்டும் ஒரு நல்ல விஷயங்களோடு, நல்ல கருத்துக்களோடு, நல்ல அரசியல் உங்களுக்கு புரியும் அளவிற்கு நல்ல ஒரு விஷயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறது உங்கள் ரமேஷ் கண்ணன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நாகரிகமான முறையில கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.